இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் நினைக்கலாம். இன்றைக்கும் கூட செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் வசனத்தை நம்ம அடிப்படையை வச்சு என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். 24ஆம் வசனத்தையும் அடிப்படையை வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்தியோட ஏதாவது என்ன பார்க்குறோம்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுல பார்க்குறோம். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன? அப்போ தொழுதுகொள் எதுனா என்னன்னா, உள்ளான ரீதியாக ஆவியானவர்த்தனையோடு போய் தேவ சிம்மாசனத்துக்கு முன்பாக நின்று சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்கிற நிலை தான் தொழுது கொள்வதுன்னு பார்த்தோம். சரி, அதை அப்படி தான் பண்ணு பார்த்தோம். அது யாரை அப்படின்னு பார்க்கும்போது, அது உயிர் இல்லாத, பேச முடியாத ஒரு காரியத்தை நான் சொல்லலை. உயிருள்ள உண்மையான நிஜமான மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தரை தொழுது பார்க்குறோம். மனுஷனை இல்லை, தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்போது இந்த தொழுது கொள்ளுதலை அப்படிங்க அப்படின்னா என்னன்றதை நம்ம சென்ற வீடியோவில் பார்த்தோம். இப்போ கர்த்தரை தொழுது கொள்ளுங்கிற தலைவில் பார்க்குறோம். சரி, கர்த்தரை தொழுது கொள்ளலாம், எப்படிலாம் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது பல விதங்களாக நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னென்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதில் என்ன போடுதுன்னு பார்ப்போம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர்களை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னைக்கு இதை மையமாக பார்க்குறோம். அப்போ கர்த்தரை தொழுது கொள்வதுன்னு பார்க்குறோம். மனுஷனா இல்லை, வேற எதுவும் இல்லை, அவர் தான் தொழுவதுன்னு பார்த்தோம். தொழுவதுன்னு என்னன்னு பார்த்தோம். எப்படி தொழுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அது எந்த வகை அப்படின்னு பார்க்கும்போது, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும்னு போட்டிருக்கு. கீழே போட்டு இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள தான் வேண்டும் என்று பிதாவான விரும்புகிறார்கள் அழகாக போட்டிருக்கு. அப்போ தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறாங்க. அதில் எந்த வகையில் தொழுது கொள்ளணும்னா, உண்மையோடும் ஆவியோடும் அப்படிங்கிற 2 விதமான கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். இது என்ன சம்பவம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக என்ன செய்கிறாரு, போயிட்டுருக்காரு. அப்போது சீசர்லாம் சாப்பாடு அங்கே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று பார்க்கும்போது ஒரு சமாரிய நாட்டு பெண் கூட அவர் பேசி உரையாடிட்டு இருக்காரு. அந்த பெண் தண்ணி போகிற வாரா, தண்ணீருக்கு வரப்போ கிணத்துக்கு வரப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் யார் எப்படிங்கிறத சொல்லுதார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுதார். சொல்லி முடித்த பிறகு சில விஷயங்கள் வந்த பிறகு அவர் சொல்லுதாப்புல, நாங்கள் எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு இருக்காரு, அவருடைய கிணத்துல தான் நாங்கள் தண்ணி எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படி சொல்லும்போது ரட்சிப்பின் பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா மையமாக வச்சு ஜீவ தண்ணீராகிய ஆவியானவரை பற்றி அவர் பேசிட்டு எங்கும் பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி அவர் பேசுகிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஆவியானவர் துணையோடு செய்கிற அனுபவம், அதில் உண்மையாய் செயல்படுகிற அனுபவம். இந்த 2 வகையான காரியத்தை தான் தொழுது கொள்ளுதலின் வகைன்னு சொல்லி அவர் வேறுபடுத்தி காட்டார். அப்போ இந்த செய்தி கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், தொழுது கொள்ளுதலில் இருக்கக்கூடிய 2 வகையான காரியங்கள், ஆவியானவருடைய துணையோடு தொழுது கொள்கிற அனுபவமும் அதில் உண்மையாய் நிலைத்திருந்து செய்கிற அனுபவமும் இணைந்து தான் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதலை தான் கர்த்தரை தொழுது கொள்கிற இந்த காரியத்தில் பயன்படுத்த வேண்டும் சொல்லி தெளிவாக இந்த பெண்ணுக்கு சொல்லுவார். அப்போது இதை கேட்குற ஒவ்வொருவரும் நாம் தொழுது கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஆவியானவர் துணையோடு செய்கிறோமா, அது உண்மையாகவே செய்கிறோமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதை பாஸ்டர் சொல்லிட்டாங்க, இல்லை மற்றவங்க சொல்லிட்டாங்க, இல்லை செய்யணும் அப்படின்ட்டு செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. ஆவியானவர் துணையோடு செய்யக்கூடிய காரியமாக செய்ய வேண்டும். அதில் உண்மையாய் நிலைத்திருந்து செய்ய வேண்டும். அப்படி செய்கிற விஷயத்தை தான் பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதாக விரும்புகிறார்னு போட்டிருக்கு. அப்போது செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை தொழுது கொள்கிற தலைப்பில் பார்க்குறோம். ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த வாசனை கீழ்ப்படிந்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஒளியும் வாழ்த்துகிறது. ஆமேன்.